அதிக லாபம் தரக்கூடிய பழ வகை மரங்கள் பற்றி தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். முதலாவதா நம்ம கேட்க போறது மாப்பயிர். மாப்பயிர் செம்மண்ல நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் அப்படின்னே நாம சொல்லலாம். நீலம், பெங்களூரா, நடுச்சாலை, சப்பட்டை, செந்தூரம், ஹீமாயூதீன், தாலேபாடு, மோனி, மல்கோவா, பயூர் 1, அல்போன்சா, சிந்து போன்ற ரகங்கள் இருக்கு. நீங்க ஒரு மரச்செடி நட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடி நல்லா வளர்ற வரைக்குமே அதுக்கு நல்ல முறையில் நீர்ப்பாசனம் செய்யணும். இதுதான் இந்த மரம் நட்டு வளர்க்குறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ விதை மூலமா ஒரு செடியை நீங்க உற்பத்தி பண்ணி நட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுல காய் காய்க்கிறதுக்கு 5 முதல் 8 ஆண்டுகள் வரை ஆகும். இது ஒட்டு ரக மரங்களை நீங்க நட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகுமா காய்கள் காய்க்கிறது. நம்ம கேட்க போறது நெல்லி. இது எல்லா வகை மண்ணிலையுமே சூப்பரா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய மர வகை அப்படின்னு இந்த நெல்லியை குறிப்பிடுறாங்க. இதுல பெருநெல்லி, சிறுநெல்லி, அருநெல்லி, கருநெல்லின்னு ரகங்கள் இருக்கு. இதை நீங்க ஒட்டு செடியை வளர்க்குறீங்க அப்படின்னா இதுல காய் காய்க்கிறதுக்கு 3 ஆண்டுகள் ஆகும். விதைகள் மூலமா செடியை உருவாக்கி நட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா இதுல காய்கள் காய்க்கிறதுக்கு 6 ஆண்டுகள் ஆகுமாம். சப்போட்டா. இந்த சப்போட்டா மரம் வடிகால் வசதி இருக்கிற எல்லா வகை மண்ணிலையுமே நல்லா வளரும். காளிப்பட்டி, கிரிக்கெட் பால், CO1, CO2, பால் சப்போட்டா, குண்டு சப்போட்டா, வால் சப்போட்டா, கள்ளிப்பட்டி, கீர்த்தி, பைரத்தின்னு இத்தனை ரகங்கள் இருக்கு. இதுல நீங்க ஒட்டு ரகங்களை நட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள்ல காய் காய்க்குமா. இது விதை மூலமா உருவான செடிகள் 5 முதல் 7 ஆண்டுகள் ஆகுமா காய்கள் காய்க்கிறதுக்கு. எலுமிச்சை. இதுல 2 ரகங்கள் இருக்கு. ஒன்று சாதாரண எலுமிச்சை, இன்னொன்னு கொடி எலுமிச்சை. இந்த கொடி எலுமிச்சை வந்து மலைப்பகுதிகளில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விதை செடிகள் காய்கள் காய்க்கிறதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்குமா. இது ஒட்டு ரகங்களா இருந்தது அப்படின்னா நடப்பட்ட ஆண்டுலேயே காய்கள் காய்க்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேட்க போறது கொய்யா. இது எல்லா வகை மண்ணிலையுமே ரொம்பவே சூப்பரா வளருமா. ஆனா இதுக்கு ரொம்பவே முக்கியம் வடிகால் வசதி. அலகாபாத், லக்னோ 46, லக்னோ 49, அனகாபள்ளி, பனாரஸ், ரெட் பிளஷ், அர்கா அமுல்யா, அர்கா மிருதுலா, TRY1 போன்ற ரகங்கள் இருக்கு. இது காய்கள் காய்க்கிறதுக்கு 2 முதல் 4 ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க.